ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்கு தான் கடவுள் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார் பிள்ளைகளே. அது என்னென்னு நீ புரிஞ்சு அது உள்ளே போனீங்கன்னா அங்கே தான் நீங்கள் பாஸ் ஆக போகிறீங்க. எல்லார் கையிலையும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாச்சு. நீ பரீட்சைக்கு இப்போ நீ பதில் எழுதணும். அடுத்தவன் பேப்பருக்கு நீ எழுதக்கூடாது, உன் கேள்விக்கு தான் நீ எழுதணும். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்தவங்க எப்படி அவங்க தெய்வத்தை வழிபடுறாங்களோ அப்படி போய் நீங்கள் வழிபட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சு போடலான்னு நினைக்கிறீங்க. அப்படி அந்த மாதிரி போகிறவங்க தான் கையில் கயிறு, காலில் கயிறு, இடுப்பில் கயிறு, எதையோ செய்கிறோம். திருச்சபை சொல்லிக் கொடுக்காத பாடத்தெல்லாம் செஞ்சுட்டு நான் பாஸ் ஆகிடுவேன்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது. கடவுள் சொன்னதை நீங்கள் செய்தால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், நிறையா குழந்தைங்களுடைய காலில் கயிறை கட்டிக்கிட்டு அலையுது. யார் கட்டி விட்டா? எதுக்கு கட்டி விட்றீங்க? கிறிஸ்டியா? அப்போ நீ கடவுளை நம்பலை. அப்போ கடவுள் உன்னுடைய இருக்கிறாருன்னு உன் பிள்ளைக்கு நீ உன் பிள்ளையை பிசாசுக்கு வித்துட்ட. பெற்றோர்கள் உன் தலையில் நெருப்பு, சாபத்தினுடைய தாய், சாபத்தினுடைய தந்தை, உன் பிள்ளையை நீ பிசாசுக்கு வித்துட்டு நிற்கிற. நான் பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்கும் அந்த குழந்தைகளை பார்க்கும்போது. குழந்தைகளுக்கு தெரியாது. நீ பைபிளை படி, கையை வைத்து கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணு, கடவுள் உன்னோட இருப்பார். இப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நைட்டில் நீ தூங்கும் போது ஜெபம் பண்ணிட்டு படு, பிசாசு உன்னை அணுகாது, அப்படி சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். கயிறை கட்டுன்னு சொன்னாங்க எனக்கு அப்படின்னு சொன்னவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நீ சொல்கிறது ரைட்டு தான். பாருங்கள், ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் மறைச்சு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி தான் சாமி சொல்லி விட்டாங்க நம்மளுக்கு.